Hi there. Learn the difference between although and despite in just 10 minutes. Join with us. Okay, so what are the words although and despite? Both of these are used to talk about contrast ideas. One thing happened, but another unexpected thing also happened. அதாவது ஒரு விஷயம் நடந்தும் மற்றைய எதிர்பாராத இன்னொரு விஷயம் அதை தொடர்ந்து அல்லது அதற்கு சார்பாக நடக்குது என்ற மாதிரி ஒரு மீனிங் தருது. மழை பெய்தும் நாங்கள் வெளியே சென்றோம். அதர்வைஸ் அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தும் அவன் தன்னோட வேலையை கம்ப்ளீட் பண்ணினான். ஸோ இவ்வாறான கண்ட்ராஸ்ட் ஐடியாஸை நாங்கள் ஆல்தோ மற்றும் டிஸ்பைட்டை யூஸ் பண்ணி பேச முடியும். இவை சேம் மீனிங்ஸை கொடுத்தாலும் இவற்றோட சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நாங்கள் கிளியராக இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்தோ மாதிரியே யூஸ் பண்ணப்படக்கூடிய இன்னும் சில வேர்ட்ஸும் உள்ளன. தோசா தோ, ஈவன் தோ. ஓகே, தோ அண்ட் ஈவன் தோ. ஸோ தோ இஸ் மோர் இன்ஃபார்மல் பிளேசஸில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் தோ இஸ் ஸ்ட்ராங்கர் ஃபார்ம் ஆஃப் ஆல்தோ. ஆனாலும் இவை மூன்றும் எங்களுக்கு இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணி கொள்ளலாம். மூன்றும் ஒரே மீனிங்கை தான் தரப்போகுது. இருந்தும் என்ற மீனிங். டிஸ்பைட் இதுக்கு பதிலாக அதே மாதிரியான சென்டென்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணி பேசக்கூடிய இன்னொரு வேர்ட் தான் இன்ஸ்பைட் ஆஃப். ஓகே, டிஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப் இவை இரண்டும் ஒரே பேட்டர்னில் யூஸ் பண்ணப்படும். ஆல்தோ, தோ, ஈவன் தோ இவை மூன்றும் சேம் பேட்டர்னில் யூஸ் பண்ணப்படும். Now let's see what are the differences between them using example sentences. Okay, so although, though, even though இவை மூன்றுமே subordinative conjunctions. அதாவது இவற்றின் மூலமாக இரண்டு முழுமையான sentences இணைக்கப்பட போகுது. So they are followed by a complete clause. Okay, now let's see example sentence for that. Although it was raining, we went out. Although it was raining, we went out. So இங்கே இரண்டு clauses யூஸ் பண்ணப்பட்டுள்ளது. It was raining, we went out. ஓகே, இவை இரண்டையும் although யூஸ் பண்ணி இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ although it was raining என்பது மழை பெய்தும் we went out நாங்கள் வெளியே சென்றோம். ஓகே, மழை பெய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் வெளியே சென்றோம். ஸோ முரண்பாடான ஒரு விஷயம் நடந்தது. இவ்வாறான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தும் நாங்கள் வெளியே போனோம். ஓகே, ஸோ although it was raining, we went out. ஸோ இதே இடத்துல நீங்கள் even though யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது though யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். Though it was raining, we went out, which is correct. Even though it was raining, we went out. That is also correct. பட் இந்த இடத்துல நாங்கள் despite எப்படி யூஸ் பண்ணுவது என்று பார்த்தா, despite it was raining, we went out. That is wrong. Because டிஸ்பைட் என்ற வேர்டுக்கு பிறகு நீங்கள் ஒரு முழுமையான சென்டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதற்கு முரணாக ஒரு நவுன், ஒரு ப்ரோனவுன் அல்லது ஒரு ஜெரண்ட் என்பது ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப், இதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும். ஸோ இட் வாஸ் ரெய்னிங் என்ற விஷயத்தை நீங்கள் எப்படி ஒரு நவுனாக கொடுக்கலாம் என்று பார்த்தா, மழை, த ரெயின் என்று சொல்லலாம். டிஸ்பைட் த ரெயின், we went out. Despite the rain, we went out. மழை இருந்தும், அதாவது மழையை மழையினை கன்சிடர் பண்ணாமல் அதை நாங்கள் கண்டு கொள்ளாமல் வெளியே போனோம். இந்த மீனிங்கில் வருது. Despite the rain, we went out. மழை இருந்தும் அதை நாங்கள் கண்டு கொள்ளாமல் வெளியே போனோம். கண்ட்ராஸ்டான ஒரு விடயத்தை செய்தோம். ஓகே, நார்மலாக மழை பெய்தால் நாங்கள் வீட்டில் இருப்போம். பட் மழை பெய்தும் வெளியே சென்றோம். இது நீங்கள் ஆல்தோ வச்சு சொன்னீங்கண்டா, ஆல்தோ கூட ஒரு முழுமையான க்ளோஸை நீங்கள் இணைக்கணும். ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங், we went out. பட் டிஸ்பைட் சேர்த்தீங்கன்னு சொன்னால், டிஸ்பைட் த ரெயின், we went out. Got it? Now let's see some more example sentences to understand these things clearly. Okay, look at the next example sentence. Although she was sick, she came. Although she was sick, she came. Now, can you reconstruct this sentence using despite? Try it. Despite
her sickness or illness, you can say any of those words, that is a noun. Despite her illness, she came. அவளுடைய நோயினையும் கண்டு கொள்ளாமல் அவள் வந்தாள். கண்டு கொள்ளாமல், எதை கண்டு கொள்ளாமல் வந்தாள்? her illness. Despite her illness, she came. although வச்சு சொன்னீங்கண்டா, although she was sick, அவள் சுகஈனமாக இருந்தும் வந்தாள். although she was sick, she came. Next one. though I was busy, I helped him. though I was busy முழுமையான ஒரு சென்டென்ஸாக இணைக்கப்பட்டிருக்குது. though I was busy, I helped him. Now let's try this using in spite of. so in spite of என்பது despite போலவே யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு word. okay, try it now. in spite of being busy. understood? so ing form of verb இனையும் நீங்க யூஸ் பண்ணலாம். it is a gerund. in spite of being busy, I helped him. got it? so very simple. those are different but meaning same ஆக இருக்குது. சேம் மீனிங்கை நீங்கள் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசும்போது சென்டென்ஸ் பேட்டர்னை எப்படி மாற்றுறது, இதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். now try to make some own sentences using although and despite. okay, try to change your sentence into other form. now I have to say another thing here. நீங்கள் although, though, even though இவற்றை யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய சென்டென்சஸை மாற்றியும் பேசலாம். how is it? although she was sick, she came. இந்த இடத்துல இரண்டாவதாக வந்திருப்பது மெயின் க்ளோஸ். நீங்கள் விரும்பினா அந்த மெயின் க்ளோஸை முதல்லையும் யூஸ் பண்ணலாம். எப்படி? she came although she was sick. next sentence. though I was busy, I helped him. I helped him though I was busy. got it? now I will give you some sentences. check whether they are correct or wrong. so அவற்றில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்டான சென்டென்ஸ் பேட்டர்னை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. despite she was tired, she continued working. although the rain, we went out. although I studied hard, I didn't pass the exam. in spite of her illness, she came to school. despite she was working hard, she failed. now say which are the correct sentences and correct the mistaken sentences and comment them below. let's meet again. Take care.